நானும் பிரசன்னா மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பிரசன்னா இவ்வளவு எமோஷன் ஆவார்னு நான் நினைக்கல. எதுக்கு இவ்வளோ எமோஷன் ஆனீங்க? உங்களுக்கான இடத்தை யாராலையும் பிடுங்க முடியாது. நீங்கள் போய் வேறொரு இடத்த பிடுங்கி உட்காரவும் முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, உங்கள் உழைப்புக்கு என்ன கிடைக்கணுமோ, உங்களுடைய திறமைக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கு, இன்னும் கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ யாரும் நம்மளை பார்க்கல, யாரும் நம்மளை கண்டுக்கல, யாரும் நம்மளை தூக்கி விடல நினைக்கவே வேண்டாம். சின்ன பிள்ளையில் நீங்கள் விழுந்தப்போ நீங்களாக தான் எந்திரிச்சிங்க, யாரும் உங்களுக்கு கை கொடுக்கல. ஸோ எப்போவுமே உங்களுக்கு நீங்களே எந்திரிக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக உங்களால் எந்திரிக்க முடியும். அதனால் யார் மேலேயும் நம்ம கோவப்படவும் வேண்டாம். யாரையும் நம்மளை பார்க்கலையே, நம்மளை கூப்பிடலையே, நம்மளை போடலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே சமூகம் அப்படி தான். முதல்ல தூக்கி எறியும், அப்புறம் தூக்கி வச்சுக்கிறோம். அது கொஞ்சம் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் அந்த இடத்த அடையணும். ஸோ இது என்னோட ஃப்ரெண்ட்லியான அட்வைஸ். ஸோ முரண் அப்படின்ற இந்த திரைப்படம் எனக்கு முதல்ல ராஜன் சொன்னப்போ அவரோட ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே மேலே ரொம்ப நம்பிக்கை வந்தது. ஸ்க்ரீன் பிளேயாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு செயின் ஆஃப் எமோஷன், அப்புறம் செயின் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங், அப்புறம் செயின் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்கும். இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஆனால் அது நடக்காது. வேற ஒன்று அதை விட சிறப்பாக நடக்கும். அப்புறம் இப்படி தான் முடியும் நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஆனால் அது முடியாது, வேற மாதிரி முடியும். ஸோ இப்படி காட்சிக்கு காட்சி கோர்த்து ரொம்ப அழகாக திரைக்கதை பண்ணி எனக்கு சொன்ன விதம், அவர் எனக்கு சொல்லலை, ஆக்சுவலி புக்கு கொடுத்துட்டாரு. நான் எப்பவும் கதை கேட்கும்போது கேட்குறத விட புத்தகமாக படிச்சிருவேன். அப்படி நான் ஒரு இரவு ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 12:30 மணி 1 மணிக்கு அந்த இதை படித்து முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டது. ஸோ அதில் என்னை நான் ஒரு நடிகனாக எனக்குன்னு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சரியாக செஞ்சிட முடியுன்றது ஒன்று. அதை மீறி என்னால் இந்த படம் ஓடும், என்னால் இந்த படம் ஜெயிச்சிடும், என்னால் அப்படின்றத விட நான் இந்த படத்தில் இருந்தேன்னா எனக்கு பேர் கிடைக்கும், நான் இந்த படத்தில் நடித்தேன்னா எனக்கு ஒரு வெற்றி படம் கிடைக்கும், நான் இந்த படத்தை பின்னாடி நின்னேன்னா இந்த படத்தை ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ண இல்லை கூட நின்று ஒரு தேர் எழுத்துற மாதிரி நம்மளும் தள்ளுனதுக்கு ஒரு காரணமாக இருப்போம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால தான் நான் ராஜன் மாதவ் சொன்ன உடனே கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னையை வச்சு என்கிட்ட கதையை ஓகே பண்ணிவிட்டு 2-3 தயாரிப்பாளர்கிட்டன்னு சொன்னாங்க. இந்த இயல்பு இந்த உலகத்தில் பணத்தை தேடித்தான் எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பணத்தை தேடி ஓடும்பொழுது வியாபாரம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் யாருக்கு வியாபாரம் இருக்குது, யாருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் சினிமா எப்படி ஓடுது எப்படி ஓடலைன்றது உங்களுக்கே நல்லா தெரியும், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் சில இடங்களில் இப்படி வச்சு எடுக்கும்பொழுது ரிஸ்க் இருக்குது. ஒரு 5 கோடி ரூபாய் செலவழித்து 6 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு படத்தை எடுக்கிறோம். அந்த படம் திருப்பி வரணும் அப்படின்றப்ப இவங்க தாங்குவாங்களா அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்போவுமே நம்ம திருப்பி செஞ்சு பார்த்து நம்மளை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது நடக்கும் இல்லையா? அந்த நம்பிக்கையில் அவர் ட்ரை பண்ணப்போ 2-3 தயாரிப்பாளர்கள் வேணாம்னு சொன்னப்போ நான் சொன்னேன், கவலைப்பட வேண்டாம், நம்மளே பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். ரிஸ்க் எடுத்து பழக்கப்பட்டவங்க தானே நம்ம. ஒவ்வொரு முறையும் பிரசன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ சொல்கிறீங்க, எனக்கு ஒவ்வொரு முறையும் தூக்கி போட்டிருக்காங்க, ஒவ்வொரு முறையும் நான் திரும்ப எந்திரிச்சிருக்கேன். தன்னம்பிக்கை மூலமாக தான். ஆட்டோகிராஃபுக்கு முன்னாடி நான்லாம் அத்தனை பேர்கிட்ட கதை சொன்னேன், அத்தனை இதில் பண்ணேன், யாரும் கொடுக்கல. ஆனால் என்னாலும் அந்த கதை மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம முயற்சி பண்ணோம், நம்ம வந்தோம். அது மாதிரி அப்புறம் ராஜன்கிட்ட சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நம்ம பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல படமாக பண்ண முயற்சி பண்ணுவோம்னு சொன்னேன். அப்போ அதே மாதிரி என் கூட்டையும் வெல்விஷர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, என்னோட கம்பெனி நல்லா வரணும், நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு 10 பேராது என் கூட இருப்பாங்கல்ல, அவங்க சொன்னாங்க பிரசன்னா வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா வியாபாரம்னாங்க. வியாபாரம் நீங்கள் சார் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க, மறுபடியும் தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க நாங்கள். அப்போ நான் சொன்னேன், இந்த கதையே பிரசன்னாவை நம்பி தாங்க இருக்குது, என்னை நம்பி கிடையாது. இந்த கதாபாத்திரமே ஒரு வித்தியாசமான, இந்த படத்தில் பேசப்படுற கதாபாத்திரம்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டால் அந்த அர்ஜுன்ற கதாபாத்திரம் பிரசன்னாவோடது. ஏன்னா அவன் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அந்த கதை ஜெயிக்கும். நான் என்னதான் நடித்தாலும், இல்லை ஹரிப்பிரியா என்னதான் அழகாக நின்னாலும் நடித்தாலும், இல்லை சாஜன் என்னதான் மியூசிக் போட்டாலும், ராஜனே என்னதான் டைரக்ஷன் பண்ணியிருந்தா கூட அந்த அர்ஜுன்ற கேரக்டர் கொஞ்சம் தப்பாக போயிருந்தாலோ இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனாலோ இந்த கதை ஒர்க் அவுட் ஆகாது. அந்த அர்ஜுன் மேலே உங்களுக்கு ஒரு மாதிரியான மாயை ஏற்படணும். அது ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கு என் கேரக்டரை விட அர்ஜுன் தான் பிடிச்சது. ஆனால் நான் அதை பண்ண முடியாது, எனக்கு அதை பண்ண ஒத்து வராது. அப்போ நான் சொன்னேன், இது யாருன்னு கேட்டேன், பிரசன்னான்றப்போ 100% கரெக்டான சாய்ஸ். ஏன்னா நான் ஆரம்பத்தில் அவர் சொன்னார், யார் எனக்கு சப்போர்ட் பண்ணல, யார் என்னை பாராட்டலைன்னு. ஆனால் நான்லாம் நிறையா பாராட்டியிருக்கேன். வர ஒவ்வொரு படம் பார்க்கும்போதும் கூப்பிட்டு பாராட்டியிருக்கேன். என்னோட ஒரு பழக்கம் கிடையாது. முதல் படம் 5 ஸ்டார் முடித்து ஃபிலிம் சேம்பரில் ஆடியோ ரிலீஸ் நடந்தது. அப்போவே நான் உங்ககிட்ட சொன்னேன்,
ஸோ ஒவ்வொரு படத்துலையும் அவரோட நடிப்பை பார்க்கும்பொழுது வித்தியாசமான கலைஞனாக இருக்கார், மாற்றி மாற்றி செய்கிறாரு. அப்புறம் அந்த நடிப்பில் வந்து ஒரு யதார்த்தம் இருக்குது, ஒரு இயல்புத்தன்மை இருக்குது அப்படின்றப்ப அது பிடிச்சது. அதே மாதிரி இந்த கேரக்டரை பார்த்தோன்னா இந்த கேரக்டர் அர்ஜுன் பண்ணால் நல்லாயிருக்கும், அர்ஜுன்ற கேரக்டர் பிரசன்னா பண்ண நல்லா இருக்குன்னு நினச்சோம். அதனால் நான் பிடிவாதமாக என் வெல்விஷட்டை கூட சொன்னேன், இல்லை சார் பிரசன்னா தான் இந்த படம், இதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னோட சப்போர்ட் பண்ண முடியும்னா இந்த படத்தை நம்ம எடுப்போம், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ அவங்க வந்து சரி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுனால பிரசன்னாவே பண்ணட்டும்னு சொன்னாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படத்தை எடுக்க முயற்சி பண்ணி ஒரு 60% 70% நாங்கள் தாண்டினதுக்கப்புறம் யூடிவி எங்களுக்கு அறிமுகமானாங்க. தனஞ்சயன் சார் வந்து எனக்கு மோசர்பியில் ராமன் தேடி சீதை பண்ணும்பொழுது இருந்தே பழக்கம். ஸோ அதனால் நான் அவர்கிட்ட பேசும்பொழுது, சார் இந்த படம் நீங்களே எடுக்கிறதா இருந்துச்சு, நீங்கள் எடுக்க முடியல, நீங்கள் கூட இப்போ நினச்சா கூட நீங்கள் எடுக்கலாம் சார்னே. சரி சார் நம்ம ஒரு நாள் பார்ப்போம், என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் சார்னு சொன்னார். ஓகே, ஏன்னா அவர் ப்ரொடியூசர் கிடையாது, நீங்கள் வந்து எடுங்க சார் நம்ம தைரியமாக வந்துடுறது. யூடிவின்றப்போ அவர் பதில் சொல்லணும், படம் எப்படி இருக்குன்னு அவர் பதில் சொல்லணும். அதுக்காக நம்ம அவரை பார்க்க சொன்ன படத்தை. இந்த படத்தை நான் அது வரைக்கும் வந்து தயாரிப்பாளர்களுக்கு காப்பிக்கு முன்னாடி போட்டு காட்டுறதே கிடையாது யாருக்குமே. ஸோ அவருக்கு நான் ஒரு நம்பிக்கையில் ஒரு நண்பன்ற முறையில் நீங்கள் வந்து பாருங்கள் சார், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அவர் உடனே நான் பாம்பேயில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாம்பேலேருந்து ஒரு டீம் வந்தாங்க. அவங்களுக்கு சப்டைட்டில் போட்டு இந்த படத்தை காமிச்சோம். அவங்களுக்கும் பிடிச்சிச்சு. உடனே அவங்க அண்டர்டேக் பண்ணாங்க. அவங்க இன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு படம் ஓடும் பொழுதும் நான் நினைப்பேன், இது யாருக்காக ஓடிச்சு அப்படின்னு. பாரதி கண்ணம்மா ஓடும் பொழுது இது யாருக்காக ஓடிச்சுன்றப்போ அன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் கிடைச்சது, எனக்காகத்தான் ஓடிச்சு. ஏன்னா நான் பட்ட 15 வருஷ கஷ்டம், என்னுடைய குடும்ப சூழல், என் தங்கைகள், அவங்களுக்கு பண்ண வேண்டிய திருமணம், இப்படி எத்தனையோ சார்ந்து நான் போராடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பரிசு அந்த திரைப்படத்தில் நான் ஒரு நல்ல இயக்குனர் அடையாளம் கிளப்பிடும் போது அந்த படம் எனக்காக ஓடிச்சு. ஆனால் அதுக்கடுத்து வந்த எந்த படங்களும் எனக்காக ஓடலை. ஆட்டோகிராஃப் வந்து பெரிய வெற்றி. ஆனால் நான் இன்னமும் நினைப்பேன், ஆட்டோகிராஃப் ஏன் ஓடிச்சு அப்படின்னா, அந்த கண் தெரியாத இசைக்கலைஞர்கள் அந்த ஆட்டோகிராஃபுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் பயணப்பட்டு உலகம் முழுவதும் கச்சேரி பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் கிடைச்சது. ஸோ அந்த திரைப்படம் ஓடுனது அவங்களுக்காகத்தான் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி என்னோட ஒவ்வொரு படங்கள்லையுமே ஒவ்வொரு காரணம் இருக்குது. அதுபோல் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றால், மிகப்பெரிய வெற்றி பெறும் பொழுது அதற்கு நானோ இல்லை தனஞ்சயன் சாரோ மற்றவங்களோ கிடையாது. அந்த டீம் இந்த படத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணியிருக்க அந்த புது டைரக்டர், அந்த புது மியூசிக் டைரக்டர் பிரசன்னா, ஹரிப்ரியா, இவங்களுக்காக தான் இந்த படம் பெருசாக ஜெயிக்கும்ன்ற எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு படம் ஓடும் பொழுதும் யாரோ ஒருத்தர் காரணமாவாங்க, யாருக்காகவோ ஒரு விடியல் தெரியாது. போராட்ட காலம் வந்து நல்லோர் ஒருவர் உலரனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்றது மாதிரி ஒருத்தனுக்காக பெய்கிற மழை தான், ஆனால் உலகத்துக்கே சந்தோஷம். அது மாதிரி ஒருத்தனுக்கு கிடைக்கிற வாழ்க்கை வந்து அந்த ஒட்டுமொத்த டீமுக்கே வந்து பெரிய கிஃப்டாகவும் அடுத்த வாழ்க்கையை ஓப்பன் பண்ணி விடுறதாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் பிரசன்னாவுக்கு மிகப்பெரிய லைஃப் ஒரு மாற்றம் காத்திருக்கு. பிரசன்னா கண்டிப்பாக நம்புங்க. ஸோ ஹரிப்ரியா அண்ட் சாஜன் மாதவ் அண்டு பத்மேஷ் நான் முக்கியமாக குறிப்பிடணும். ஏன்னா ஓடி 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 உழைச்சார். அவர் வந்து ஒரு முதல் படம் பண்ணார், திருவண்ணாமலை இல்லையா, முதல் அதானே, அந்த திரைப்படம் பண்ணும் பொழுது அவருக்கு நல்லா தான் பண்ணியிருந்தார். பட் கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கல. அடுத்த அங்கீகாரத்துக்காக காத்திருந்தார். இந்த திரைப்படத்தை எடுக்கும் பொழுது நான் கூட சொன்னேன் ராஜன் நீங்களும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறீங்க, ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக இருக்குமே அப்படிலாம் சொன்னப்போ அவர் பயங்கரமாக நம்பிக்கை வச்சார். இல்லை சார், எனக்கு கொஞ்சம் என்னோட ஓடி வர்றவங்க எனக்கு வேணும் சார், நான் வந்து என் டேஸ்ட்டுக்கு பத்மேஷ் ஒத்து வருவார்னு நினைக்கிறேன்னாரு. எனக்கு கூட அப்போ வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக தான் இருந்தது. அவர் பண்ணிடுவாரா, ஒரு பெரிய ஸ்கிரிப்டாக இருக்குது, ரோடு நிறையா இருக்குது, ரோட் ஷாட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ஸ்டைலாக ஃபிலிம் மேக்கிங் தேவைப்படுது, இவர் பண்ணிடுவாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இருந்தாலும் ராஜன் மேல் இருந்த கான்ஃபிடென்ட்டில் ஒரு ப்ரொடியூசராக அவர் கேட்ட எல்லாத்தையுமே நான் செய்யணுன்றது முடிவுக்கு வந்தேன். நான் பத்மேஷை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போக எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு கரெக்டான பர்சனை தான் ராஜன் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ படத்தில் வந்து ரொம்ப இன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் இவங்கெல்லாம் தவிர்த்து படத்தில் யார் பேசப்படுவாங்கன்னா டைரக்டர், கேமராமேன் கண்டிப்பாக பேசப்படுவாங்க. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு இளைஞர்கள் ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற டீம். அந்த டீமுக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். அவங்களோட லைஃபுக்கு அடுத்த படிக்கட்டில் அவங்க ஏறுறதுக்கு, அடுத்து ஒரு பிரைட் ஃபியூச்சரில் கதவு திறந்து ஒரு நல்ல பயணம் அமைகிறதுக்கு எல்லாரோட முதல் படங்கள்லையும் சரி, எல்லாரோட முதல் முயற்சிகளும் சரி, அது சரியாக இருக்கும் பொழுது மிகச்சரியாக அடையாளம் காட்டியவர்கள் நீங்கள். அது எனக்கு உட்பட நல்லா தெரியும். ஸோ இந்த டீமுக்கும் நீங்கள் கை கொடுத்து அவங்களையும் அங்கீகரிக்கணும், அவங்களையும் தூக்கிட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியா தான் முதல்ல போய் மக்கள்கிட்ட சொல்லுது, இந்த படம் பார்க்க வேண்டிய படம், இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம், இந்த படம் எல்லாரும் இல்லாமல் உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய பார்வை, உங்களுடைய பேட்டிகள் எல்லாமே வந்து மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள்
உண்மையாக்கி அந்த நம்பிக்கைக்கு இந்த படத்தை வந்து நீங்கள் முன்னாடி அவங்களுக்கு வச்சு இந்த படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணி இதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேரோட லைஃப் வந்து பிரைட்டாக ஓப்பன் ஆகும். நம்ம நல்ல விதைச்சோம்னா நமக்கு நல்ல மரம், நல்ல காற்று, நல்ல சுவாசம், நல்ல பூமி, நல்ல இயற்கை சூழல் கிடைக்கும். நம்ம கெடுதலாக விதைச்சோம்னா நமக்கு அது திரும்ப வரும். ஸோ நம்மளுடைய விதை எப்போவுமே நல்லபடியாக நல்ல முயற்சியோடு நல்ல முற்போக்கு சிந்தனையோடு இருக்கலாம் என்று கூறி, என்னை எப்போவுமே நீங்கள் வளர்த்துருக்கீங்க, தட்டி கொடுத்துருக்கீங்க, கொட்டியிருக்கீங்க. எல்லாத்தையுமே நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். தவறுகளை சில சமயம் வந்து சுட்டி காட்டும் பொழுது அந்த நிமிஷத்தில் நம்ம செஞ்சது சரிதானன்ற ஒரு கோபம் வரும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து உட்காந்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மன அமைதிக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி யோசிச்சு பார்த்தோம்னா ஆமாம் இப்படி கூட இருந்திருக்கலாம்னு தோணும். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே 2 வகையான பார்வை இருக்குது. அது மாதிரி தான் முரண். 2 வகையான பார்வை இருக்குது. முரண்படாத வாழ்க்கையில் வந்து முழுமை இல்லைன்னு சொல்கிற மாதிரி எனக்குலாம் நிறையா முரண்பாடுகள் இருந்ததுனால தான் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். தனிமைப்படுத்தவும் பட்டேன், தனியாகவும் தெரிஞ்சேன். இப்போ சார் சொல்லும்போது சொன்னார் ரவிக்குமார் சார் மாதிரி அது அவருடைய ஸ்டைல். அவர் முதல்ல இருந்து இப்படி ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கிட்டார். என் படங்கள் வியாபார ரீதியாக கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக என்னை நம்பி படம் எடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டமடையாதவாறு சிறந்த படங்களை கொடுக்கணும்னு அதில் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி நான் எடுத்தேன்னா ரவிக்குமார் சார் மாதிரி இன்னொரு டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாங்களே ஒழிய என்னை தனியாக அடையாளம் காணியிருக்க முடியாது. சேரன் படம் அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது. அதனால் நான் என்னுடைய பாதையை வேறு மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். முரண்பட்டு போய் அவற்றிருந்து வெளில வந்த டைரக்டர் ஆனால் இவரோட பார்வை வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்கப்படுறான். முரண்படும் பொழுது தான் ஒருத்தன் பார்க்கப்படுறான். முரண்படாமல் கூட்டத்தோடு நின்னோம்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்த வாழ்க்கையிலையும் முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாடை நம்ம எப்படி நல்லபடியாக மாற்றிக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ நாங்கள் நல்லபடியாக மாற்றிருக்கோம். இந்த திரைப்படத்தில் இது சொல்லியிருக்கோம். ஸோ ஆதரவு கொடுத்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது. அதை நான் என்னுடைய மிக மனப்பூர்வமாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லபடியாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நானும் பிரசன்னா